நேயர்களே, அதாவது கரடிக்கல் ஜல்லிக்கட்டிலே மீனவன் வளரிப்பாண்டி பல மாடுகளை அணைந்து பல பரிசுகளை வென்றுவிட்டு இப்போ மீன்களை அணைவதற்காக கம்மாயில் இறங்கி களம் காண்டு கொண்டிருக்கிறார். இறங்கிட்டார், வால் சட்டையை போட்டுட்டார், மீனை அணையப் போகிறார். மீன் தவிக்கிட்டு இருக்கு, அணையாமல் விடுறதில்ல. என்ன இந்த கேணு பூரா கிடக்கு பாருங்கள். இதில் எத்தனை அணைய போகிறேன்றதை நீங்களே பார்க்கணும். முதல் பரிசு கமாண்டில் நீங்களே சொல்லுங்கள். பல மாடுகளை அணைஞ்சி பல மீன்களையும் அணைய வந்திருக்கேன் பாருங்க. சின்னுக்கா சின்ன கிளி சிரிக்கும் பச்சை கிளி தேடி வந்த மேடையில் ஆட்டம் பாட. பாட்டில் பிள்ளை இருந்தால் எதுவும் கண்டுக்கிறாதீங்க, நான் ஏதோ தெரிஞ்சதை பாரு. ஆட வந்த மேடையில் பாட வந்த ஒன்றாம் விட்டு ஆளை விட்டு ஓடி விட்டா கூட்டத்தோடு. இதான் பார்ப்போம். சொன்னாலும் ஓகே, ஒன்றுமே இல்லை. அதுவும் அடிக்கலை, அது அடிச்சிருக்கு. இதான் அது அடிச்சிருக்கு. இதைத்தான் நம்ம போய் பார்க்கணும் மெயினாக. இப்போ நம்ம எடுக்க போகிறோம். போய்க்கே இருக்கா, என்ன மீன் தெரில, தேலியா ரோகா என்ன மீன் தெரில, பார்த்தா தான் தெரியும் நண்பர்களே. இது கட்லாவா இல்லை ரோகா, எனக்கு ஒன்றுமே தெரியலடி ராமாயே. பார்ப்போம். இல்லை பில்லுக்கண்டையா இல்லை பிக்கெட்டா. இங்கே பாருங்கள் நண்பர்களே, எங்கே எழுதி இருக்குன்னு. கெண்டை வந்து அங்கே நிற்கிது பாருங்க. இங்கே பாருங்க எங்கே போய்கிட்டு இருக்குண்டு. அரங்கப்போ மக்கா. கயிறு இழுப்பு போட்டி பொங்கலுக்கு நடத்துவாங்க. இப்போ கம்மாவுக்குள்ளே மீன் நடத்திக்கிட்டு இருக்கு, நம்மளை கயிறு இழுக்கிற போட்டி. இரவு 1 மணிக்கு வர சொன்னால் நானும் தானே போயிருந்தேனே. சொர்க்கம் வேண்டி நினைச்சிருந்தேன், புருஷன் உள்ள இருந்து தூக்கி போட்டு குத்துவான்னு நினைக்கவில்லை. அம்மா அக்கா நண்பர்களே, வகுத்தில் குத்தி இருக்கு பார்த்துக்குங்க. கெண்டை உயிரோடு தான் இருக்குது. என்னோட கையில் பிடிச்சிக்க. கெண்டையை பாருங்கள், 1 கிலோ தாராளமாக இருக்கும். மீனவன் வளரிப்பாண்டி வழங்கும் ஏலத்தில் விட போகிறேன். இந்த மீனை எதில் விட போகிறேன்? ஏலத்தில் விட போகிறேன். வாடி, எங்கேயும் போக முடியாது. நல்லா வலுவை வாங்கிடுங்க, எங்கேயும் போக முடியாது. ஏன்னா வா 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 வா. பேச்சு பேச்சு நீ பெருமையுள்ள பேச்சு, வாடி வாடி என்னுடைய பேச்சு. துள்ளாம இருந்தாக்கி நல்லா தான் எடுப்பேன்னு, துள்ளிட்டு இருந்தால தூக்கி போட்டு மிதிப்பேன்னு. குருநாதா, உழப்ப நினச்சா ஏதோ ஒரு லைனில் ஓடு. ஓஹோ கொஞ்சம் ஓஹோஹோ வழுக்குது. நேர்களே இப்படி தான் எடுக்க முடியும். மெயினாக பார்த்தீங்களா, இந்த முள் ரெக்கையில் பிடிச்சிருக்கு பாரு. இந்த 2 முள் தான் நல்லா பிடிச்சிருக்கு. இந்த இங்கே பாருங்க, இங்கே ஒன்று, மொத்தம் 3. மொத்தம் 3 முள். ஃபைட்ரு பார்த்து எடுக்கணும், கை காலில் ஏற்றிறேன். ஆமாம், வலையில் குத்திக்கிருச்சு. வலையில் போய் சொருகிக்கிட்டு எடுக்க முடியல. இங்கே பாருங்கள்,
வலையில் குத்துச்சுன்னா அப்புறம் கையில் அப்படி எப்படி இறக்கி விடும். ஏற்கனவே காசிக்கு ஒரு 5 நாளைக்கு முன்னாடி இறக்கி விட்டுருச்சு கையில். அதாவது நம்ம ஒரு பொழுதுபோக்காக வர்ற இடத்துல கையிலையும் காலில் ஏறி விட்டோமாக்கி அப்புறம் வீட்டில் நம்மளை தூக்கி போட்டு பொழுதுபோக்குவாங்க. தேவையாண்டு எது செஞ்சாலும் அது ஒரு விவரமாக கொஞ்சம் தெளிவாக செய்யணும். இல்லைன்னா கையில் ஏறிடும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. கடவுளே ஒரு கெடா விட்டுருண்டா அந்த முள்ளை எடுத்து விட்றா குருநாதா. வந்துருச்சாப்பா. இந்த இங்கே ஒன்று பிடிச்சிக்கிச்சு. பாருங்க நண்பர்களே, ஓகேவா? அதாவது இந்த மாதிரி செடி கேப்லேயே பெரிய கேப்பில் போடக்கூடாது. இந்த பெரிய கேப்பில் போட்டால் ஜிலேபி போக்குவரத்தே அதிகமாக இருக்கும். நம்ம என்ன செய்யணும்னா, இந்த இருக்குது பாருங்கள், சின்ன கேப், இந்த மாதிரி கேப்பில் இறக்கி விட்டு நல்லா மூடிட்டு இப்படி இலையில் வச்சிடணும். அது பாட்டுக்கு கடிக்கும். நம்ம பொறுமையாக பார்த்து தான் மீன்காரங்க கண்ணு தூண்டில்ன்ற மாதிரி அங்கேயே உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஆமாம், அப்போ தான் எடுக்க முடியும். செடி ஒடிக்கல போகும்போது செருப்பு போட்டுக்குங்க. இல்லைனா ஆணி இந்த மாதிரி எதுன்னா கால் புறக்கு ஒருத்துக்கிறேன். இதுவே கூட நம்மளுக்கு பின்னாடி ஒரு ஆபத்தாக கூட முடியலாம். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஆமாம், இப்போ நம்ம அந்த கேனை போய் பார்க்க போகிறோம். இப்போ ஒரு கண்டை எடுத்துட்டான். இந்த வாடி என்னுடைய பேச்சு எடுத்தாச்சு. வாங்க அங்கே போய் போடுவோம். வீடியோவாக போடுறியா?